ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு சார்ந்திருக்கும் படைப்புகள். அதற்கு ஆதாரமாய் கொடுத்திருக்கிற திருவசனம் 104 சங்கீதம் 11 வசனம். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும், அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். சார்ந்திருக்கும் படைப்புகள் தலைப்பு சார்ந்தே நான் உங்களிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய படைப்புகள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடியவைகள்தான். ஏன் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடியவைகளாக தேவன் படைத்தார் என்று சொன்னால், எதுவும் தனியாக இல்லை. தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று மற்றொன்றை சார்ந்திருந்தால் மாத்திரமே தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ள முடியும். அது எல்லாவற்றையும் நாம் பார்க்கலாம். ஒரு விலங்கினமாக இருந்தாலும் சரி, ஒரு தாவரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாமே ஒன்றை ஒன்று அவைகள் சார்ந்து இருந்தால் மாத்திரமே தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ள முடியும். உதாரணமாக, ஒரு தாவரம் தன்னுடைய இனத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டியிருக்கிறது. அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு ஒரு தேனீ அதற்கு உதவி செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒரு தாவரம் உயிர் வாழ்வதற்கு ஒளிச்சேர்க்கை செய்ய வேண்டும். அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே சூரியனுடைய ஒளி, வெப்பம் அதற்கு தேவைப்படுகிறது. ஒரு பூச்சி உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உணவாக ஒரு கொசுவோ ஒரு புழுவோ தேவைப்படுகிறது. இப்படி எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அவைகள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது தேவனுடைய நோக்கமும் அம்சமும் ஆகும். இந்த திருவசனத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே சொல்லப்படுகிற காரியம் அதுதான். என்ன என்று சொன்னால், பள்ளத்தாக்கிலிருந்து புறப்பட்டு வருகிற நீரோடை அது எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. மலைகளின் நடுவே ஓடி வருகிற அந்த நீரோடை வெளியின் ஜீவன்களுக்கு எல்லாத்துக்கும் அது தண்ணீர் கொடுக்கும். காட்டு கழுதைகள் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளும். அப்படியானால் ஒரு நீரோடை இன்னொன்றுக்கு அது உதவி செய்கிறது, சேவை செய்கிறது. காட்டுக்கழுதைகள் நீரோடையை அது சார்ந்திருக்கிறது. வெளியின் ஜீவன்கள் எல்லாம் அந்த தண்ணீரை, அந்த நீரோடையை சார்ந்திருக்கிறது. எனவே ஒன்று மற்றொன்றை சார்ந்திருந்தால் மாத்திரமே தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ள முடியும். இது கடவுளுடைய படைப்பு. சரி, இப்போ இது எல்லாருக்கும் தெரியும். ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடியவைகள் தான். ஆனால் இது கற்றுத்தருகிற பாடம் என்ன, அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எனவே இந்த படைப்பின் வழியாக நான் எதை கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், நாம் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த அந்த படைப்பின் வரலாறுக்கு நாம் செல்வோம். ஆதியாகமம் புத்தகத்தை நாம் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே அங்கே படைப்பின் வரலாறு அங்கே சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே முதல் நாள் ஆண்டவர் அங்கே படைக்கிறார். என்ன படைக்கிறார்? 3 வசனத்தில் சொல்லப்படுகிறது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக பூமி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருக்கிறது. ஆழத்திலே அங்கே இருள் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. இதுதான் இரண்டே காரியங்கள் தான் அங்கே இருக்கிறது. ஒன்று இருள்,
இன்னொன்று தண்ணீர். இந்த இரண்டும் தான் பூமியிலே இருக்கிறது. இப்பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. நீங்கள் அதை நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். இருளும் தண்ணீரும் தான் இருக்கிறது. இப்போ புதிய ஒரு வரவு எது? வெளிச்சம் அங்கே மூன்றாவது ஒரு ஆற்றலாக, ஒரு இயக்கமாக அங்கே வருகிறது. வெளிச்சம் வருகிறது. இந்த வெளிச்சம் வந்தவுடனே அங்கே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இருள் விலக ஆரம்பிக்கிறது. இதிலே தான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நமக்கு இருக்கிறது. என்ன என்று சொன்னால், வெளிச்சம் வந்ததும் அந்த இருள் விலகி பகல் உண்டாகிறது. இங்கே விட்டு கொடுத்தல் என்கின்ற ஒரு தன்மை உண்டாகிறது. இருள் தானாக அந்த இடத்தை விட்டு நகருகிறது. இந்த இருள் வெளிச்சத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்தவில்லை. அதே போல இந்த வெளிச்சமும் இருளின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி முழுவதுமாக நான் வெளிச்சமாகவே இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய ஆதிக்கத்தை இருளின் மீது செலுத்தவில்லை. மாறாக அங்கே அந்த நாள் என்கின்ற ஒரு புதிய ஒரு காரியம் வருகிறது. அந்த 24 மணி நேரத்தை அது சரிசமமாக பிரித்து கொள்கிறது. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. சில நேரங்களிலே நீண்ட பகல் இருக்கும்போது இரவு கோபித்து கொள்வதில்லை. அதே போல நீண்ட இரவு இருக்கும்போது பகலை இருள் கோபித்து கொள்வதில்லை. அவைகள் ஏற்றுக்கொள்கிறது. அப்படியானால் படைப்பிலே முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால், விட்டு கொடுத்தல் என்கின்ற ஒரு பண்பை நாம் அங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தில் தாவீது, யோனத்தான் 2 பேரும் நல்ல நண்பர்கள். சவுல் தனக்கு பின் யோனத்தான் அரசனாக வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆனால் தேவன் தாவீதை அரசனாக்க வேண்டும் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணுகிறார். இங்கே யோனத்தான் என்கின்ற அந்த பாத்திரம் தாவீதினிடத்தில் பேசும்போது அவன் சொல்லுகிறான், நீர் இஸ்ரவேலிலே ராஜாவாக இருப்பீர், நான் உமக்கு 2வதவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறான். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டும். இன்று ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமே ஒழிய நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாகவோ அனுசரித்து செல்கிறவர்களாகவோ விட்டு கொடுக்கிறவர்களாகவோ நம்மால் இருக்க முடியவில்லை. எனவே இந்த படைப்பு, சார்ந்திருக்கும் படைப்பு ஒன்றை ஒன்று, இருள் வெளிச்சம் இரண்டுமே ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகள் ஒன்றை ஒன்று அவைகள் ஆதிக்கம் செலுத்தவில்லை, ஒன்றை ஒன்று கோபித்து கொள்ளவில்லை. அவைகள் தன்னுடைய வேலையை அவைகள் செய்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. எனவே படைப்பிலே முதல் நாள் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால், விட்டு கொடுத்தல் என்பதை அது கற்றுத்தருகிறது. 2வது படைப்பிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால், அங்கே நாம் 6ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது, தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக்கு. இப்போ ஜலத்தை 2ஆக பிரிக்கிறார். இப்போ பூமி முழுவதும் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. இப்போ ஜலம் 2ஆக, தண்ணீர் 2ஆக பிரிக்கப்படுகிறது. மேலே வானத்தில் ஆகாய விரிவு, மேலே இருக்கிற தண்ணீருக்கு ஆகாய விரிவு என்று பெயரிடுகிறார். கீழே இருக்கிற அந்த தண்ணீர் எல்லாம் அது சமுத்திரமாக ஒரு இடத்துல போய் சேருகிறது. இப்போ 2 இடத்துக்கும் ஒரு பிரிவை உண்டாக்குறார். மேலேயும் தண்ணி இருக்குது, கீழேயும் தண்ணி இருக்குது. இப்போ இது ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன என்று சொன்னால், இப்போ மேலே இருக்கிற தண்ணீர் மழையாக நமக்கு கீழே பொழிந்தால்தான் இங்கே ஆறுகள் ஓட முடியும், ஏரிகள் அங்கே நிரம்ப முடியும், கடல் தண்ணீர் வற்றாமல் இருக்க முடியும். அதே நேரத்தில்
மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த தண்ணீர்கள் அனைத்துமே நீராவியாக மாற வேண்டும். இந்த தண்ணீர் ஆவியாதல் மூலமாக மேகமாக மாறினால்தான் மழையாக பொழிய முடியும். எனவே மேலிருக்கு தண்ணீர் கீழிருக்கிற தண்ணீரிடத்தில் அது கோபித்துக் கொள்வதும் இல்லை. கீழிருக்கிற தண்ணீர் நீ என்னை ஆவியாதல் மூலமாக உறிந்து விட்டாயே என்று சொல்லி அங்கேயும் ஒரு சண்டை. ஒன்றுக்கொன்று ஆவியாதல் நடந்தால்தான் மழையாக பொழிய முடியும். எனவே இங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் பரஸ்பர உதவி. மேகமாக மாறுவதற்கு கடல் தண்ணீர் ஆவியாக மாறுகிறது. இங்கே நதி நீர் ஓட வேண்டும் என்று சொன்னால் மேகம் மழையாக பொழிகிறது. பரஸ்பர உதவி, ஒன்றுக்கொன்று பரஸ்பர உதவி அங்கே செய்வதை பார்க்கிறோம். எனவே முதல் நாள் படைப்பு நமக்கு கற்றுத்தருகிற காரியம் ஒன்றை ஒன்று ஏன் சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் விட்டு கொடுப்பது அங்கே மிகப்பெரிய ஒரு பாடம். இரண்டாம் நாள் படைப்பு நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன என்று சொன்னால் பரஸ்பர உதவி. ஒருவருக்கொருவர் நாம் பரஸ்பரம் உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, சார்ந்திருக்கும் இயற்கை நம்ம படைப்பு என்ன கற்றுத்தருகிறது அப்படின்னா, மூன்றாவது நாள் ஆண்டவர் படைக்கிற காரியம் என்ன என்று சொன்னால் வெட்டாந்தரை உண்டாகட்டும். வசனம் 9 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் இருந்தது, வெட்டாந்தரை காணப்பட கடவது. இல்லை, இப்போ நிலத்தை வெட்டாந்தரையை உருவாக்குறார். வெட்டாந்தரையை உருவாக்கி அதில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்க அப்படின்னா அங்கே 11ஆம் வசனத்தில் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கும் விதையுடைய தங்கள் விதையுடைய கனிகள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் சகல கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது. இப்போ பூமியிலிருந்து தாவரம் வரட்டும் அப்படின்றார். யோசித்து பாருங்கள், பூமிக்கும் தாவரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இந்த பூமியிலிருந்து தாவரம் உழைக்கிறது. இப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. பூமி இல்லைன்னா தாவரம் இல்லை. இப்போ இந்த பூமியிலிருந்து இந்த தாவரமானது என்ன செய்கிறது என்று சொன்னால் எல்லா விதமான வளங்களையும் உறிந்து கொள்கிறது. தான் வளருவதற்கு தேவையான, கனி கொடுப்பதற்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அது எங்கிருந்து எடுக்கிறது என்று சொன்னால் பூமியிலிருந்து தான் அது எடுக்கிறது. அடுத்து இப்போ பூமியிலே அந்த வளங்கள் குறைகிறது. இந்த மரம் முதிர்ந்து அது கீழே விழுந்து சிதைந்து மீண்டும் மண்ணிலே அது உரமாக மாறி மண்ணோடு சேருகிறது. மீண்டும் மண் வளப்படுத்தப்படுகிறது. அந்த வளப்படுத்தப்பட்ட மண் மீண்டும் ஒரு தாவரத்துக்கு தன்னுடைய வளங்களை கொடுத்து உதவுகிறது. அப்போ இந்த சார்ந்திருக்கும் அந்த படைப்பு கற்றுத்தருகிற காரியம் என்ன என்று சொன்னால் நமக்கு பகிர்வை கற்றுத்தருகிறது. பகிர்தல், தன்னுடைய வளங்களை அந்த தாவரத்துக்கு பகிர்ந்து கொடுக்கிறது இந்த மண். அதே நேரத்தில் இந்த மண்ணுக்கு அந்த தாவரம் சேவை செய்கிறது. என்ன சேவை செய்கிறது? தன்னுடைய வேர்களை நிலத்திலே பரப்பி அந்த மண் அரிப்பு ஏற்படாத வழிக்கு அந்த நிலத்தை, மண்ணை அது தன் வேர்களால் இறுக பற்றி கொள்கிறது. அப்போ ஒன்றுக்கொன்று அது என்ன செய்கிறது? தன்னுடைய உதவியை, தன்னுடைய வளங்களை பகிர்வதை, தன்னுடைய திறனை மற்றொன்றோடு பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சார்ந்திருக்கும் படைப்பு என்பது கற்றுத்தருகிற பாடம் என்ன என்று சொன்னால் நமக்கு பகிர்வை கற்றுத்தருகிறது. முதல் நாள் படைப்பு நமக்கு கற்றுத்தருகிற காரியம் விட்டு கொடுத்தல். இரண்டாம் நாள் படைப்பு நமக்கு கற்றுத்தருகிற காரியம் பரஸ்பர உதவி. மூன்றாம் நாள் படைப்பு நமக்கு கற்றுத்தருகிற காரியம் பகிர்வை கற்றுத்தருகிறது. அப்படியே நீங்கள் வாங்க வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா 6ஆம் நாளிலே தேவன் மனிதனை படைக்கிறார். அப்படி ஒவ்வொன்றுக்கும் தொடர்புபடுத்தி நீங்கள் வாங்க. ஒவ்வொரு நாள் படைப்பையும் நீங்கள் தொடர்படுத்தி கொள்ளுங்கள். 6ஆம் நாள் படைப்பிலே மனிதனை படைக்கிறார். இப்போ ஆதாமை படைத்து மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குறார். ஆதாமுக்கு ஒரு நல்ல நித்திரை வர வைக்கிறார்.
அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை படைக்கிறார். அழகான ஒரு பெண்ணை படைக்கிறார். இப்போது அவளை ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆதாம் ஏவாளை பார்க்கிறான். ஏவாளை பார்த்ததும் ஆதாம் சொல்லுகிற வார்த்தை, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சமும் மானவள் என்று சொல்லுகிறான். அவளை பார்த்து அவன் வியந்து போகவில்லை, ஆச்சரியப்படவில்லை. அவளை பார்த்த உடனே அவனுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு உணர்வு என்ன என்று சொன்னால், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் மானவள், இவள் என்னை போன்றவள். அந்த உணர்வு அதுதான் இன்று நமக்கு தேவை. நாம் எல்லோருமே ஒரே எலும்பில் உருவானவர்கள். இன்னைக்கு அது நமக்கு மறந்து போய்விடுகிறது. சார்ந்திருக்க இன்றைக்கு சார்ந்திருக்கிறோம். எதற்கு? நோக்கங்கள் இருக்கிறது. இன்னைக்கு மனித இனம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அரசியல் ரீதியாக, இன்னும் சமய ரீதியாக, இன்னும் ஜாதி ரீதியாக இப்படித்தான் சார்ந்திருக்கிறோமே ஒழிய கடவுளுடைய நோக்கத்தின்படி நாம் சார்ந்திருக்கவில்லை. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களை அவரை சார்ந்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள். இப்போ ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் இன்னொரு நாடை அது ஏன் சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதனிடத்திலிருந்து தன்னுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தி கொள்வதற்காக, வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, வணிகத்தை அவர்களிடத்தில் பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு நாடு இன்னொரு நாடோடு ஒரு சார்பு நிலையை அது ஏற்படுத்தி கொள்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு ஏன் சார்ந்து கொள்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவன் மூலமாக இவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதற்காக அவன் மனிதன் இன்னொருவனை சார்ந்து கொள்கிறான். சில நேரங்களிலே தவறான நோக்கங்களுக்காக சார்ந்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? அன்றைக்கி எத்தனையோ இடங்களில் தவறான நோக்கங்களுக்காக ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்கிறவர்கள். ஆனால் தேவனுடைய படைப்புகள் எல்லாமே தவறான நோக்கத்தில் சார்ந்து கொள்கிறவைகள் அல்ல. எல்லாமே நன்மையான நோக்கங்களுக்காக சார்ந்து கொள்கிறவைகள் தான். எனவே இங்கே இவன் ஆதாம் சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் ஆனவள், இவள் நான் தான் அவள். அப்போ ஒற்றுமை என்கின்ற உணர்வு எப்பொழுது வரும் என்று சொன்னால், மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் என் எலும்பு என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும். லாபானை பார்ப்பதற்கு யாக்கோபு செல்லுகிறான். யாக்கோபை பார்த்த உடனே லாபான் சொல்லுகிறான், இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்று சொல்லுகிறான். இவன் என் எலும்பு, என் சதை, நான் தான் அவன். அப்போ இந்த எண்ணங்கள் வருகிற போது அங்கே சண்டை இல்லை, அங்கே போட்டி இல்லை, அங்கே பொறாமை இல்லை, அங்கே ஒற்றுமை நிலவுகிறது. ஒற்றுமை இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது. அந்த ஒற்றுமைக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு உவமை. அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். 133ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், ஒற்றுமையை குறித்து சொல்லப்படுகிற காரியம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அதை குறித்து அவர் அப்படி ரசித்து சொல்வதை பார்க்கிறோம். எப்படி ரசித்து சொல்கிறாரு, நீங்கள் அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அது ஆரோன் தலையில் ஊற்றப்படுகிற, ஆரோன் தலையிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வழிகிறது. அப்போ எவ்வளவு ஊற்றப்படும் பாருங்கள். அப்படி கை நிறைய அள்ளி அவனுடைய தலையிலே ஊற்றப்படும் போது அந்த தைலம் அவனுடைய தாடியின் வழியே வழிந்து அங்கெல்லாம் என்ன செய்கிறது, வழிகிறது, வாசனை வீசுகிறது. யோசித்து பாருங்கள், ஒரு வாசனை திரவியம் தலை வழியே அது இறங்கி அந்த தாடியின் வழியே இறங்கி அதை அனுபவித்து பார்க்கும்போது எத்தனை நன்மையானது. ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பானதுமாயிருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒற்றுமை. இதில் தான் படைப்பு கற்றுத்தருகிற காரியம். ஒற்றுமையாக நீங்கள் வாழ வேண்டும்.
ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதனால் தான் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். எனவே இந்த சார்ந்து இருக்கிற அந்த புரிதல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அங்கே மகிழ்ச்சி உண்டாகிறது. அங்கே ஒரு நிறைவு, தன்னிறைவு உண்டாகிறது. இதைத்தான் சிந்திக்க நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். சார்ந்திருக்கும் படைப்புகள். தேவனுடைய படைப்புகள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடியவைகள். எதற்காக? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதற்காக, ஒருவருக்கொருவர் பரஸ்பர உதவி செய்வதற்காக, ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்காக, ஒருவரை ஒருவர் மற்றவர் தன்னை ஏற்றுக்கொள்வதற்காக, அவர்களோடு கூட மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக, தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவர் நம்மை சார்ந்திருக்கும்படியாய் படைத்திருக்கிறார். எனவே அருமையானவர்களே, இந்த படைப்பின் நோக்கத்தை நாம் புரிந்து வாழும்போது நமக்குள்ளே சண்டை இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை. நமக்குள்ளே மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலை கொண்டிருக்கும். தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.